மேலறை தியானம் ஏப்ரல் மாதம் 25ஆம் திகதி 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் சாட் டி ஜோன்சன், ரெக்சாஸ், USA. தலைப்பு எனோவா இச்சிபிசாலாசோ. வாசிக்க வேண்டிய வேத பகுதி யோவான் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் தொடங்கி 28ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் யோவான் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இயேசு, கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றார். நான் ஒக்லஹோமா மாகாணத்தில் சிக்கசோ மாவட்டத்தின் பிரஜை. அங்கிருக்கும் சுதேச மக்களின் சபையில் சேவை செய்கிறேன். வருடத்தில் ஒருமுறை வட அமெரிக்க கலாச்சாரத்துடன் வாழும் சுதேச மக்கள் மத்தியில் ஊழியத்திற்காக போவேன். ஒவ்வொரு முறையும் எனது பயணம் முடியும் நாளன்று அவர்களிடம் அவர்களுடைய கலாச்சாரத்தின்படி திரும்பவும் உங்களை சந்திக்கும் வரை என்ற பிரியாவிடை வார்த்தையை சொல்வேன். பிரிந்து போவது எவ்வளவு கஷ்டமானதாக இருந்தாலும் இவ்வுலகிலோ அல்லது மறுமையிலோ சந்திப்பது உண்மை. சிக்கசோ மொழியில் அனாவோ இச்சிபிசாலாசோ என்ற வார்த்தையின் அர்த்தமே நான் சொன்ன திரும்பவும் உங்களை சந்திக்கும் வரை என்பதாகும். இந்த வார்த்தைகளை தன்னம்பிக்கையுடனும் ஆழமான விசுவாசத்துடனும் சொல்வார்கள். திரும்பவும் தன்னை காண்பார்கள் என்று சீடர்களிடம் இயேசு சொன்னது அவர்களுக்கு மட்டுமல்ல, எமக்கும் குழப்பமாக இருக்கிறது. கிறிஸ்துவை இழந்து போவது சீடர்களுக்கு வேதனையாக இருந்தபோதும் திரும்பவும் சந்திப்பதாக நம்பிக்கை நிரம்பிய ஒரு வாக்குறுதியை அவர் கொடுக்கிறார். எமது இழப்புகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் நம்பிக்கை, கிருபை, உயிர்த்தெழுதல், திரும்பவும் சந்தித்தல் ஆகியவை அங்கிருக்கும். அதனால் நம்பிக்கையுடன் அனாவோ இச்சிபிசலாச்சோ என்று சொல்லுவோம். ஜெபம். சிருஷ்டிகரான ஆண்டவரே, நீங்கள் எமக்கு எதிர்கால நம்பிக்கையையும் கிருபையையும் தருவதால் போய் வருகிறோம் என்று சொல்வது முடிவல்ல என்பதற்காக நன்றி சொல்லுகின்றோம். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. இன்று திரும்பவும் சந்திக்கும் வரை என்ற நம்பிக்கையுடன் எப்படி வாழ்வேன்? கர்த்தருடைய அன்பும் அவரது கிருபையும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.